ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையை பார்க்க போறோம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ப்ராப்ளம். அதனால ஒரு தெரபிஸ்ட் வந்து ஒரு ரெசார்ட்டுக்கு அனுப்புறாரு. ஏன்னா அந்த ரெசார்ட்டுக்கு போயிட்டு வந்த எல்லா கப்புள்ஸும் வந்து சண்டையெல்லாம் மறந்து ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்திருக்காங்களாம். ஸோ அதனால இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் அந்த ரெசார்ட்டுக்கு போறாங்க. அங்க நடக்க போற ரொம்ப வித்தியாசமான யோசிச்சே பார்க்க முடியாத மைண்ட் ப்ளோயிங்கான விஷயங்கள் தான் இந்த படத்தோடைய முழு கதையே. ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்க டைமுக்கு ஒரு ஒர்த்தான கதை. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிறது உங்க ஃபிலிம் ரோல் ஞாபகமா ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம த ஒன் ஐ லவ்ன்ற ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான சைஃபை த்ரில்லர் கதையை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஹஸ்பண்டோட பேரு ஈத்தனு, ஒய்ஃபோட பேரு சோஃபி. இவங்க ரெண்டு பேருமே ஒரு தெரபிஸ்ட் கிட்ட வந்திருக்காங்க. என்னன்னா இந்த ஈத்தன் இருக்கார்ல, இவரு சோஃபியா கூட வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே சைட்ல ஒரு அஃபேர்ல இருந்திருக்காரு ஆளு. அந்த விஷயம் சோஃபிக்கு தெரிஞ்ச உடனேயுமே இவரும் அந்த அஃபேரை கட் பண்ணிட்டாரு. சோஃபியும் ஈத்தனை விட்டு பிரிஞ்சு போகாம இருக்காங்க. ஆனா இவரு நம்மள சீட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த வருத்தம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதனால டெய்லி சண்டை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருடைய இந்த குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு தெரபிஸ்ட் கிட்ட வந்திருக்காங்க. அந்த தெரபிஸ்டும் நம்ம ஈத்தனையும் சோஃபியையும் ஒரு பியானோ முன்னாடி உட்கார வச்சு உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு கீயை பிரஸ் பண்ணுங்கன்னு சொல்ல ரெண்டு பேரும் ஒவ்வொரு கீயை பிரஸ் பண்றாங்க. பார்த்தா அந்த சவுண்டு கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு. நல்ல கப்புள்ஸ்னா கரெக்டான கீயை பிரஸ் பண்ணுவாங்க. கேட்குற சவுண்டும் ரொம்ப இனிமையா இருக்கும். ஆனா நீங்க பிரஸ் பண்ண கீழே வந்துட்டு ரொம்ப மோசமான சவுண்டு தான் கேட்குது. ஸோ இதுல இருந்தே உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சிங்க் ஆகல அப்படின்னு தெரபிஸ்ட் சொல்றாரு. எங்க நம்ம ஈத்தனும், சார் இங்க பாருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், ஒத்துக்கிறேன். அதுக்காக நான் நிறைய தடவை மன்னிப்பும் கேட்டுட்டேன். அதை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்கறத விட்டுட்டு திரும்ப திரும்ப அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா என்ன சார் பண்றது? உடனே சோஃபியும், என்னது மறக்கணுமா? மறக்கறத பத்தி நீ பேசக்கூடாது. ஏன்னா தப்பு பண்ணது நீதான், நான் தான் எல்லாத்தையும் மறக்கணுமே அப்படின்னு இங்கேயும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இதை பார்த்த தெரபிஸ்டும் இது வேலைக்காகாது அப்படின்னு ஒரு ரெசார்ட்டோடைய பேம்ப்ளெட்டை காட்டுறாரு. உங்கள மாதிரியே சண்டை போட்டு வந்த என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் இந்த ரெசார்ட்டுக்கு தான் நான் அனுப்பியிருக்கேன். போயிட்டு வந்தவங்க எல்லோருமே சண்டையெல்லாம் மறந்து அவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி அனுப்பவே நம்ம ஈத்தனும் வந்து எப்படியாவது நம்ம ஒய்ஃப் இதெல்லாம் மறந்து நம்ம கூட சந்தோஷமா வாழ்ந்தா போதும் அப்படின்னு அந்த ரெசார்ட்டுக்கே அவரோட ஒய்ஃபை கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. அந்த ரெசார்ட்டோட மிடில்ல ஒரு மெயின் ஹவுஸ் இருக்கு. அங்கதான் இவங்க தங்கணும். அந்த மெயின் ஹவுஸோட மாடியில ஒரு ரூம் இருக்கு. அங்கிருந்து விண்டோ வழியா பார்க்க அந்த இடமே அவ்வளோ அழகா இருக்கு. அதோட இந்த ரெசார்ட்ல பெரிய பெரிய ஸ்விம்மிங் பூலு, லான் அப்படின்னு 100 பேர் வந்தா கூட தங்கலாம் போல. ஆனா இப்ப இந்த ரெசார்ட்ல இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் தனியா இருக்காங்களே. சோ இன்னும் அவங்களுக்குள்ள இருக்கிற கோவம் போகவே இல்ல. அவங்க தனியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவர் அப்படியே வாக்கிங் போறாரு. அப்பதான் இந்த ரெசார்ட்ல இவங்க இருக்கிற அந்த மெயின் ஹவுஸ் மட்டும் கிடையாது, ஒரு கெஸ்ட் ஹவுஸும் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள போய் பார்த்தா அதுவும் நல்லா இருக்கு. ஆனா அங்க ஒரு டேப் இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ரெசார்ட்டுக்கு வந்தவங்க நம்ம தெரபிஸ்ட் அனுப்பி வச்சிருப்பார்ல, அந்த கப்பல்ஸ் எல்லோருமே ஒன்னா போட்டோ எடுத்துக்கிட்டு இந்த ரெசார்ட்டை பத்தின ரிவ்யூ எல்லாம் கொடுத்திருக்காங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் எங்களுக்கு காதல் மலர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு எல்லாமே பாசிட்டிவான ஃபீட்பேக் தான். அதை பார்க்கும் பொழுது நம்ம ஈத்தனும், அப்பாடா இதே மாதிரி நம்ம ஒய்ஃபை நம்ம கூட சேர்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. ஸோ நைட் டைம் ஆகுது. நம்ம ஈத்தனும் அவரோட ஒய்ஃப் சோஃபியும் ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இவரு சொல்றாரு, இந்த ரெசார்ட்ல கெஸ்ட் ஹவுஸ் ஒன்னு இருக்கு தெரியுமா? ஓ அப்படியா அப்படின்னு அவ்வளவா இவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா இன்னும் கோவத்துல தான் இருக்காங்களே. ஸோ ஈத்தனும் சோஃபியோடைய கோவத்தை சரி பண்ணணும் அப்படின்னு ஆளு சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவி வைக்கிறாரு. இதை வெளியே இருந்து நம்ம சோஃபியும் பாக்குறாங்க. அப்பதான் பின்னாடியே அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிறத பாக்குறாங்க. இதுதான் ஈத்தன் சொன்னானா அப்படின்னு அந்த கெஸ்ட் ஹவுஸை பார்க்கலான்ட்டு சோஃபி போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே மெதுவா கதவை திறந்து உள்ள போய் பார்த்தா அங்க நம்ம ஈத்தன் இருக்காரு. ஈத்தன், நீ அங்க பாத்திரம் தானே கழுவிக்கிட்டு இருந்த, எப்படி இங்க வந்த? அதெல்லாம் அப்படிதான், எனக்கு வந்து இந்த கெஸ்ட் ஹவுஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட நீயும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா அப்படின்னு பெரிய டைட்டானிக் கப்பலையே நிப்பாட்டுற அளவுக்கு நங்கோரமா போடுறாரு ஆளு. சோஃபிக்கும் இது ரொம்ப பிடிச்சு போகுதா, அதனால ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகுறாங்க. ரொம்ப ஜாலியா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கிரேப்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே தூக்கி போட இந்த அம்மா வாயிலேயே பிடிச்சி ரொம்ப ஜாலியா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஈத்தனும் என்ன சொல்றாருன்னா, நம்ம இந்த கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கலாமா, எனக்கு இதான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல. அப்படின்னா ஓகே, நான் பெட்ஷீட்டை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சோஃபி வந்து மெயின் ஹவுஸுக்கு வராங்க. வந்து பார்த்தா ஒரு ஷாக்கு. அங்க சோஃபால படுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஈத்தன். சோஃபியும், எப்படி ஈத்தன் இவ்வளோ சீக்கிரம் வந்த, ஏதாவது சீக்ரெட் டனல் வச்சிருக்கியா என்ன? எது சீக்ரெட் டனலா, என்ன பேசுற நீனு? இல்ல அங்கேயே தூங்கலாம்னு சொன்னியே, இப்ப இங்க வந்து படுத்துக்கிட்டு இருக்கிய அப்படின்னு மெதுவா இவங்க பக்கத்துல வர ஈத்தனும், சோஃபி என்ன ஆச்சு, ஒரே வேர்வையா இருக்கு உன் மேல, ஜாக்கிங் போயிட்டு வரியா? இது ஜாக்கிங்கா? நீயும் நானும் எவ்வளவு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தோம் கெஸ்ட் ஹவுஸ்ல, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒயின்லாம் குடிச்சோமே, மறந்துட்டியா நீனு? ஈத்தன் குழம்பி போறாரு. சோஃபி பாத்திரத்தை கழுவிட்டு அப்படியே வந்து நான் படுத்துட்டேன், கெஸ்ட் ஹவுஸுக்குலாம் நான் வரவே இல்ல அப்படின்னு இவரு சொல்லவே, சோஃபியும், இங்க பாரு உன் மேல இருக்கிற கோவத்தெல்லாம் மறந்து சந்தோஷமா நான் இருந்தேன், இந்த
நல்ல நாள தேவையில்லாம கெடுக்காத அப்படின்னு திட்டிட்டு அவங்க அங்க இருந்து போறாங்க ரூமுக்கு. என்ன ஆச்சு இந்த சோஃபிக்குன்னு ஈத்தனும் புரியாம நேரா ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வராரு. பார்த்தா 2 பேரு ஒயின் குடிச்ச மாதிரியான கிளாஸஸ்லாம் அங்க இருக்கு. அப்படின்னா உண்மையிலேயே சோஃபி இங்க வந்திருக்கா, ஆனா நம்ம இங்க வரலையே அப்படின்னு ஒரு குழப்பத்தோடவே அந்த கெஸ்ட் ஹவுஸ்லயே அவர் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. டக்குன்னு கொஞ்ச நேரத்துல சோஃபியும் வந்து நம்ம ஈத்தன் மேலேயே சாஞ்சுக்கிட்டு ஐம் சாரி, நான் தேவையில்லாம என்னென்னமோ உளறிட்டேன், எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சோஃபி சொல்ல, நம்ம ஈத்தனும் எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் சோஃபி அப்படின்னு 2 பேரும் அப்படியே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. ஈத்தன் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. பார்த்தா கெஸ்ட் ஹவுஸோடைய கிச்சன்லயே நம்ம சோஃபி வந்து சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஈத்தனும் உன்னை சுத்தமா என்னால புரிஞ்சுக்கவே முடியல, ஏன்னா நேத்து வந்த நம்ம 2 பேரும் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லி சண்டை போட்ட, திடீர்னு வந்து நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்ற, என்னதான் நடக்குது இங்க? இதை கேட்ட சோஃபியும் அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா சாப்பிடணும், இந்தாங்க அப்படின்னு ஃபுட்டை சமைச்சு கொடுக்குறாங்க. ஈத்தனும் அந்த ஃபுட்டை பாக்குறாரு. அது பேக்கன், அதாவது பன்னிக்கறி. சோஃபி இது நீதானா? உனக்கு இந்த பன்னிக்கறினாலே சுத்தமா பிடிக்காதே, என்னையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லு, இப்ப என்ன நீயே ஆக்கி கொடுக்குற? ஆனா சோஃபி எதுவும் பேசாம அமைதியா இருக்காங்க. நம்ம ஈத்தனும் சரி நான் பிரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மெயின் ஹவுஸுக்கு போறாரு. பார்த்தா அங்க ஏதோ ஒரு சவுண்டு. என்னடான்னு போய் பார்த்தா அங்க இப்பதான் தூக்கத்துல இருந்து எழுந்து நம்ம சோஃபி வராங்களே. ட்ரெஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. கண்டிப்பா அங்க இருக்கிற சோஃபியும் இந்த சோஃபியும் ஒரே ஆளு கிடையாதுன்ட்டு ஆள் அப்படியே குழம்பிடுறாரு. டக்குன்னு அந்த சோஃபி கைய புடிச்சுக்கிட்டு நீ நம்பவே மாட்டே, இங்க வா அப்படின்ட்டு நேரா கெஸ்ட் ஹவுஸுக்கு போறாங்க. கதவை திறந்து உள்ள போய் பார்த்தா அங்க கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு தானே இருந்தாங்க. ஆனா இப்ப சமைச்சதுக்கான ஒரு பொருளும் அங்க இல்ல. ஏய் சோஃபி, நான் சொல்றத கேளு, இங்க நீ தான் சமைச்சுக்கிட்டு இருந்தியே, அதுவும் பேக்கன் சமைச்சு கொடுத்த தெரியுமா? எது பேக்கனா? அதெல்லாம் நான் சமைக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே? நேத்து நீ பண்ண வேலைக்கே உங்ககிட்ட பேசிருக்க கூடாது, இப்ப புதுசா வேற ஏதோ ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்க, கடுப்பாகுது எனக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம ஈத்தனும் சோஃபியை சமாதானப்படுத்திக்கிட்டு வெளியே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு, நேத்து நம்ம இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தோம், நீ சொன்ன, நான் இல்லன்னு சொன்ன, கோச்சுக்கிட்டு நீ போயிட்ட. அதுக்கப்புறமா நான் இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு தான் வந்தனே, திடீர்னு நீ வந்த, நான் பண்ணதுக்கெல்லாம் சாரி அப்படின்னு சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு லவ் யூ சொல்லிட்டு தூங்கிட்டோம். அடுத்த நாள் நீ எனக்கு பேக்கன்லாம் ஆக்கி கொடுத்த, இதுதான் உண்மையிலேயே நடந்தது. ஆனா நான் உங்ககிட்ட சண்டை போட்டு கோச்சிட்டு ரூம்ல போய் படுத்து தூங்கிட்டேன், நான் கெஸ்ட் ஹவுஸுக்குலாம் வரவே இல்லைன்னு சோஃபி சொல்றாங்க. சோ ஈத்தனும் இந்த இடத்துல ஏதோ ஒரு மர்மமா நடக்குது, ஒரு நிமிஷம் நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு சோஃபியை வெளியவே நிப்பாட்டி வச்சுட்டு இவரு மட்டும் தனியா அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. போய் பார்த்தா அங்க யாரையும் காணோம். ஆனா பாத்ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. சோ மெதுவா பாத்ரூம் கிட்ட போக அங்க சோஃபி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டவல் எடுத்து கூட அப்படின்னு கேட்க, உடனே ஈத்தன் வெளியே வந்து நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன், அந்த கெஸ்ட் ஹவுஸ் உடைய பாத்ரூம்ல தான் நீ குளிச்சுக்கிட்டு இருக்கியே, நான் பார்த்தேன், நம்மளனா நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி இப்ப இவர் வெளியே இருக்காரு. சோஃபியை மட்டும் தனியா உள்ள அனுப்புறாரு. சோஃபியும் உள்ள போறாங்க. ஆனா பார்த்தா அங்க இருக்கிறது நம்ம ஈத்தன் தான். எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆளு. ஏய் என்ன ஆச்சு, நேத்து பெட்ஷீட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போன, திரும்ப வரவே இல்லையே அப்படின்னு அவரு கேட்க, அவ்வளவுதான் சோஃபி ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா வெளியே தான் உண்மையான ஈத்தன் இருக்காரு. அவரும் சோஃபி உள்ள போய் வெளியவே வரலையேன்ட்டு கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்ணா சுத்தமா ஓப்பனே ஆகல. இன்னொரு டோர் இருக்கு, அந்த டோரும் ஓபன் ஆக மாட்டேங்குது. ஒரு பெரிய கல் எடுத்து கண்ணாடியில அடிக்கிறாரு, கண்ணாடி உடையவே இல்ல. என்னடா இது புல்லட் ப்ரூஃப் கண்ணாடியா அப்படின்னு சுத்தமா இவருக்கு புரியவே இல்ல. வெளியே இருந்தே சோஃபி உள்ள என்ன பண்ற, வெளியே வா அப்படின்னு கத்துறாரு. கொஞ்ச நேரத்துல சோஃபியும் வெளியே வராங்க. நம்ம ஈத்தனை பார்த்து, டே ஈத்தன், உள்ள என்ன மாதிரிலாம் இல்ல, ஒன்ன மாதிரி தான் ஒரு ஆள் இருக்கான், இந்த இடத்துல நம்ம இருக்கவே கூடாதுன்ட்டு டக்குன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அந்த ரெசார்ட்டை விட்டு எஸ்கேப் ஆகி போக ஆரம்பிக்கிறாங்க. போற வழியில ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடும்போது இத பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காங்களே. என்னால நம்பவே முடியல ஈத்தன், என்னவா இருக்கும்? ஈத்தனும் வந்து ஒருவேளை அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கிற இடம் மல்டி டைமென்ஷன் கூட கனெக்ட் ஆகி இருக்கலாம். வேற ஒரு பேரலல் யூனிவர்ஸ்ல நம்மள மாதிரியே இருக்கிறவங்க தான் அவங்களே. நான் போகும்போது ஒன்ன மாதிரி ஒரு ஆளு தெரியுறாங்க, நீ போகும்போது என்ன மாதிரி ஒரு ஆளு தெரியுறாங்க அப்படின்னா அன்னைக்கு உன் கூட விளையாண்டது, என்கிட்ட லவ் யூ சொன்னது எல்லாமே அவங்க தான் போல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கிற சோஃபியும், ஆனா எனக்கு திரும்பவும் அந்த ரெசார்ட்டுக்கு போகணும்னு தோணுது. ஈத்தனும் ஏன் போகணும், ஏன்னா அங்க இருக்கிறவன் என்னை விட அழகா உங்ககிட்ட பேசுறான் அதானே? அப்படி கிடையாதுப்பா, ரொம்ப நாள் கழிச்சு நான் ரொம்ப நிம்மதியா இருந்தேன், நம்ம கொஞ்ச நாள் அந்த ரெசார்ட்லயே இருக்கலாம், ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மத்த யாருக்கும் நடக்காது, நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சரியா இப்படின்னு சோஃபி சொல்ல, ஈத்தனால முடியாதுன்னு சொல்ல முடியல. ஏன்னா சோஃபி ஈத்தனை விட்டு பிரியற மைண்ட் செட்ல தான் இருக்காங்களே. அப்படியே வீட்டு கூட்டிட்டு வந்தா கண்டிப்பா டைவர்ஸ் கன்ஃபார்ம். சோ அதனால திரும்பவும் ரெசார்ட்டுக்கே சோஃபியை கூட்டிட்டு போகலாம், சோஃபியோட மைண்ட் செட் மாறும், கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்றது தான் இவரோட பிளான். சோ அகைன் திரும்பவும் ரெசார்ட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம ஒரிஜினல் ஈத்தன் சோஃபி மாதிரியே இருக்காங்கல்ல, அவங்கள வந்து நம்ம இனிமே ஈத்தன் 2 சோஃபி 2னு கூப்பிடலாம். சோ இவங்களும் ரெசார்ட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இவங்கள மாதிரியே இருக்கிற ஆட்களை பாக்குறாங்களே. அதுவும் 2 பேர் சேர்ந்து உள்ள போனாங்கன்னா அவங்க கண்ணுக்கு அந்த ஆட்கள் தெரியல. சோ யாராவது ஒருத்தர் தான் உள்ள போகணும். ஈத்தன் போனார்னா அவரு கண்ணுக்கு சோஃபி 2 தெரியறாங்க.
தெரியறாங்க. நம்ம சோஃபி போனாங்கன்னா அவங்க கண்ணுக்கு ஈத்தன் 2 தெரியறாங்க. சரி ஓகே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஈத்தன் தான் உள்ள போறாரு. உள்ள போன உடனேயுமே அந்த சோஃபி 2 நல்லா சமைச்சுலாம் வச்சிருக்காங்க. ஆளு லபக்கு லபக்குன்னு அமுக்குறாரு. ஏன்னா பீக்கன் தான் சமைச்சு வச்சிருக்காங்க. இத வந்து ஒரிஜினல் சோஃபி சமைக்கவே மாட்டாங்க. சோ நம்ம ஈத்தனுக்கு நல்லாவே தெரியுது இது ஒரிஜினல் சோஃபி கிடையாது, இது வேற ஏதோ ஒண்ணுன்னு. அதனால கிராஸ் கொஸ்டின்லாம் கேக்குறாரு. நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருக்கோமா? ஆமா சந்தோஷமா தான் இருக்கோம். வெக்கேஷனுக்கு தான் வந்திருக்கோம். சரி வா என் வெளியே ஒரு வாக்கிங் போலாம் அப்படின்னு ஈத்தன் கேட்க சோஃபி 2வும் இல்லப்பா கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே வர மாதிரி இல்ல அப்படின்னு மலுப்புறாங்க. அப்புறம் நம்ம ஈத்தன் அந்த கெஸ்ட் ஹவுஸை விட்டு வெளியே வந்து ஒரிஜினல் சோஃபி கிட்ட உள்ள போயிட்டு நான் என்னென்ன கேள்வி கேட்டேன் தெரியுமா, சும்மா தடு மாறுது அந்த காப்பி. இவன் நீ உள்ள போகும்போதும் என்ன மாதிரியே ஒரு காப்பி கேட் இருப்பான்ல அவங்கிட்டையும் கிராஸ் கொஸ்டின் கேளு, மாட்டிக்கிட்டு முழிக்கட்டும். உடனே சோஃபியும் ஐயோ நானும் அந்த மாதிரி கேட்க மாட்டேன், ஏன்னா அப்படி கேட்டு திடீர்னு அதுங்க மறைஞ்சு போயிடுச்சுங்கன்னா நமக்கு அப்புறம் ஃபன்னே இருக்காது. உடனே ஈத்தனும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு ரூல்ஸ் போட்டுக்கலாம் சரியா, உள்ள போயிட்டு நம்மள மாதிரியே இருக்கிற அந்த காப்பி கேட் கிட்ட ரொம்ப நெருக்கமா பழக கூடாது. ஏன்னா நம்ம தான் ஒரிஜினல், அதுங்கெல்லாம் என்னன்னு தெரியல. சோ அதனால ஜஸ்ட் பேசணும் அவ்வளவுதான். அவரு சோஃபியும் சொல்றாங்க நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் நம்பிக்கை இருக்கணும். நான் உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த எட்டி பாக்குறது இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யக்கூடாது. ஈத்தனும் ஓகேன்னு சொல்றாரு. அதோட லாஸ்ட் ரூலா நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இது போதும் வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொன்னா பேசாம கிளம்பிடணும். இந்த மூணு ரூலுக்கும் ஓகே போட்டுக்கிட்டு அடுத்தது இப்ப அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள யாரு போகணும், சோஃபி தானே. அவங்க போகலான்னு ரெடி ஆகுறாங்க. போகும்பொழுது ரொம்ப நேரம் நம்ம உள்ள இருக்க கூடாது, ஒரு 15 மினிட்ஸ் தான் நம்ம டைம் எடுத்துக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க உள்ள போன அடுத்த செகண்டே நம்ம ஆளு போன்ல டைமர் ஆன் பண்றாரு. கரெக்டா 15 மினிட்ஸ்ல இவங்க வெளியே வராங்களான்னு பார்க்க எங்க நம்ம சோஃபியும் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள போறாங்க. பார்த்தா அங்க ஈத்தன் 2 இருக்காரு. சோஃபியை தான் வரைஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆளு. அதை பார்த்த உடனேயுமே இவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. நம்ம ஈத்தன் 2 வந்து சோஃபி கிட்ட நல்ல ஆசை வார்த்தையா பேசி பெரிய பெரிய நங்கோரத்தையா போடுறாரு. இதனாலேயே நம்ம சோஃபிக்கு ஈத்தன் 2 ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க வெளியே நம்ம ஒரிஜினல் ஈத்தனு டைமை பார்க்கறாரு. 15 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. என்ன இவ இன்னும் ஆளை காணோம் அப்படின்ட்டு கெஸ்ட் ஹவுஸ் கதவை திறக்க ட்ரை பண்றாரு. அது திறக்கவே மாட்டேங்குது. சரின்னு ஜன்னல் வழியா ஆளு எட்டி பார்க்கும்போது தான் உள்ள ஈத்தன் 2 நம்ம சோஃபிக்கு மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து ஒரிஜினல் ஈத்தன் கடுப்பாகிறாரு. இந்த மாதிரி இவரு ஜன்னல் வழியா எட்டி பார்க்கறத உள்ள இருக்கிற சோஃபியும் பார்த்துறாங்க. அப்படியே கோவத்தோடவே வெளியே வராங்க. வெளியே வந்து என்ன டீல் போட்டுக்கிடும், நம்ம இந்த மாதிரி எட்டி பார்க்க கூடாதுன்னு சொன்னல, நீ 15 நிமிஷத்துல வரேன்னு சொன்ன 20 நிமிஷம் ஆயிடுச்சு பாரு, ஒரு 5 நிமிஷம் தானே, அதுக்குன்னு ரூலை பிரேக் பண்ணுவியா, நீ மட்டும் பிரேக் பண்ணலையா, நெருக்கமா பழக கூடாதுன்னு சொன்னா அவன் உனக்கு மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது நார்மலான ஃப்ரெண்ட்லி மசாஜ் தான், மசாஜ்ல என்னடி ஃப்ரெண்ட்லி, இதெல்லாம் ரொம்ப ஓவர் பாத்துக்கோ. கடுப்பான சோஃபியும் இங்க பாரு உள்ள இருக்கிற ஈத்தன் 2 ஒன்ன விட ரொம்ப பாசமா என்கிட்ட நடந்துக்கிறான், எனக்கு அவனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஒரிஜினல் ஈத்தனை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிடுறாங்க. சோ நைட் டைம் ஆகுது, இவங்க சாப்பிடுறாங்க. நம்ம சோஃபி வந்து ஃபுல்லா ஈத்தன் 2 பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. கடுப்பான நம்ம ஈத்தனும் இப்ப நீ என்ன சொல்ல வர, என்ன விட அவன் பெட்டர்னு சொல்ல வரியா, இல்ல நான் அப்படி சொல்லல, பட் ஆனா அவன மாதிரியே நீயும் இருக்கலாம்ல. நம்ம ஈத்தனும் எனக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது தான் சோஃபியும் சொல்றாங்க அந்த ஈத்தன் 2க்கு வந்து முடியெல்லாம் கொஞ்சம் கலைஞ்சிருக்கும், அதோட நீ கண்ணாடி போட்டிருக்க, அந்த ஈத்தன் 2 கண்ணாடி போட்டிருக்க மாட்டான், அவ்வளவு அழகா இருப்பான் தெரியுமா அப்படின்னு சொல்ல நம்ம ஒரிஜினல் ஈத்தனுக்கு பத்திக்கிட்டு எரியுது வயிறலாம். ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஈத்தனுக்கு தூக்கமே வரல. அதனால நைஸா அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள போறாரு. அங்க இருக்கிற சோஃபி 2 கூட பேசுறதுக்காக எல்லாம் கிடையாது, உள்ள போயிட்டு அவரோட போன்ல ரெக்கார்டர் ஆன் பண்ணி அதை ஒளிச்சு வச்சுட்டு வராரு. அடுத்த நாள் ஆகுது, நம்ம சோஃபி வந்து ஈத்தன் 2 பாக்குறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள போவாங்கல்ல. அப்படி நம்ம சோஃபியும் ஈத்தன் 2வும் என்னென்ன பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவர் போன்ல ரெக்கார்டர் ஆன் பண்ணி வச்சுட்டு வந்தாரு. சோஃபியும் பேசி முடிச்சுட்டு கெஸ்ட் ஹவுஸை விட்டு வெளியே வராங்க. ஒளிஞ்சிருந்து நம்ம ஈத்தன் ஒரிஜினல் ஈத்தன் தான் பாக்குறாரு. ஒன்ஸ் அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு அவரு ரெக்கார்டர் ஆன் பண்ணி வச்சார்ல, அந்த போனை எடுக்கிறதுக்கு போறாரு. பார்த்தா அந்த இடத்துல போனை காணோம். அங்க சோஃபி 2வும் வந்துடுறாங்க. என்னாச்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது வந்து நான் ஒரு பொருளை தேடி வந்தேன், உங்க போன் தானே, இந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த சோஃபி 2வே கொடுக்குறாங்க. தேங்க்ஸ்னு வாங்கிக்கிட்டு ஆளு வெளியே வந்து அந்த ரெக்கார்டர்ல ஏதாவது ரெக்கார்ட் ஆகி இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்பொழுது ஃபுல்லா ஏதோ வித்தியாசமான சவுண்ட் தான் கேக்குதே தவிர நம்ம சோஃபியும் ஈத்தன் 2வும் பேசினது கேட்கவே இல்ல. அந்த பிளான் புஷ்னு போயிடுச்சுன்னு கடுப்பாகிறாரு இவரு. இப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் நம்ம சோஃபிக்கு வந்து ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்து இவங்க சிரிக்கிறாங்க. ஈத்தனும் வந்து என்ன ஆச்சு, யார் மெசேஜ் பண்றா அப்படின்னு கேட்க அது வந்து ஈத்தன் 2 தான் அப்படின்னு அவங்க சொல்ல, என்னது அவங்க கிட்ட போன்லாம் இருக்கா, அந்த ரூம்குள்ள மட்டும் தான் அவங்க இருப்பாங்கன்னு பார்த்தா என்ன வெளியெல்லாம் கான்டாக்ட் பண்றாங்கன்ட்டு ரொம்ப வியர்டா இருக்கு இவருக்கு. நம்ம ஈத்தன் வந்து சோஃபியை சீட் பண்ணிருப்பாரு. அதனாலதான் அவங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய ப்ராப்ளம். இது வரைக்கும் ஒழுங்கா ஒரு சாரி கூட கேட்கல. ஆனா சோஃபி என்ன பண்றாங்கன்னா ஸ்ட்ரைட்டா கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள போய் அங்க இருக்கிற ஈத்தன்
ஈத்தன் 2 பார்த்து எதுக்காக நீ என்ன சீட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க அந்த ஈத்தன் 2 பதில் சொல்றாரு, இங்க பாரு நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்புக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு எனக்கு தெரியும், நீ நினைச்சிருந்தா என்னை விட்டு போயிருக்கலாம், ஆனா நீ என்னை விட்டு போகவே இல்ல, இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் சொல்லு, இனிமே இந்த வாழ்க்கை ஃபுல்லா உனக்காக தான் நான் வாழ போறேனே, நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு டைட்டானிக்ல இந்த பூமியே நிக்கிற அளவுக்கு பெரிய நங்கோரமா போடுறாரு. இதனால சோஃபிக்கு ஈத்தன் 2 ரொம்ப ரொம்ப பிடிச்சு போகுது நம்ம ஒரிஜினல் ஈத்தனை விட. அங்கிருந்து வெளியே வந்து நம்ம ஒரிஜினல் ஈத்தன் கிட்ட இவங்க சரியா பேசவே மாட்டாங்க, ஈத்தனே வாண்டடா பேசுற மாதிரி தான் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிற ஈத்தனும், இங்க பாரு சோஃபி, அந்த கெஸ்ட் ஹவுஸ்குள்ள நீ பாக்கறது நான் பாக்கறது எல்லாமே உண்மை கிடையாது, இங்க இருக்கிற நம்ம தான் உண்மை, அதுங்கெல்லாம் ஜஸ்ட் கற்பனை தான், அதனால தேவையில்லாம மனசுக்குள்ள எதையும் வளர்த்துக்காத அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. அதுக்கப்புறமா நம்ம ஈத்தன் அவரோட போனுக்கு நிறைய வாய்ஸ் மெயில்லாம் வந்திருக்கு, அதை ஒன்னு ஒன்னா கேட்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஈத்தனுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் லைனா அனுப்பியிருக்காங்க, ஏண்டா ஈத்தனு உன்னை பத்தி உனக்கே தெரியாதா, என்கிட்ட கால் பண்ணி எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கிட்டு இருக்க. அப்புறம் இன்னொருத்தங்க, ஈத்தன் நீ பேசுறது ரொம்ப வியர்டா இருந்தது, உன்னை பத்தி ஏன் இவ்வளவு கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்கற அப்படின்ட்டு எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் வாய்ஸ் மெயில் பண்ணிருக்காங்களே. நம்ம ஈத்தனுக்கு பயங்கர டவுட் ஆகுது. உடனே வேகமா சோஃபி கிட்ட போயிட்டு, சோஃபி இங்க பாரு, என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கால் பண்ணி என்ன பத்தியே அந்த ஈத்தன் 2 விசாரிச்சிருக்கு, இவங்க வாய்ஸ் மெயில்லாம் அனுப்பியிருக்காங்க பாரு, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு சோஃபி, இது ஆபத்தா கூட முடியலாம் அப்படின்னு இவர் எவ்வளவு சொன்னாலும் சோஃபி கண்டுக்கிற மாதிரியே இல்ல. சரி நான் கடைக்கு வரைக்கும் போறேன், என் கூட வரியா அப்படின்னு நம்ம ஈத்தன் சோஃபியை கூப்பிடுறாரு. இல்ல இல்ல நான் வரல, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு இந்த அம்மா மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா ஈத்தன் 2 பார்க்க போறாங்க போல. இதை புரிஞ்சுக்கிற ஈத்தனும் சரி நான் மட்டும் போறேன் அப்படின்னு அங்க இருந்து கார் எடுத்துக்கிட்டு கடைக்கு போவாருன்னு பார்த்தா காரை ஓரமா நிப்பாட்டிட்டு வேகமா கெஸ்ட் ஹவுஸுக்கு தான் வராரு. எங்க மெயின் ஹவுஸ்ல இருந்து நம்ம சோஃபி மேக்கப் எல்லாம் போட்டு அந்த அம்மாவும் கெஸ்ட் ஹவுஸுக்கு தான் வராங்க. சோ ஈத்தன் கெஸ்ட் ஹவுஸை ஓபன் பண்ணி உள்ள போறாரு, பார்த்தா உள்ள சோஃபி 2 இருக்காங்க. ஐயோ கொஞ்சம் முன்னாடி ஓபன் பண்ணிட்டோம் போலியா அப்படின்னு வெளியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கரெக்டா ஃப்ரண்ட் டோரை நம்ம சோஃபி ஓபன் பண்ண அதே டைம்ல இவரும் ஓபன் பண்றாரா. இப்படி ரெண்டு பேர் உள்ள வந்துட்டாங்கன்னா இவங்கள மாதிரியே இருக்கிற காப்பி வந்து உள்ள இருக்காது. சோ இப்ப கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள இருக்கிறது ஒரிஜினல் சோஃபியும் நம்ம ஒரிஜினல் ஈத்தனும் தான். ஆனா ஈத்தன் என்ன பண்றாரு, முடியெல்லாம் கழிச்சு விட்டு கண்ணாடி எல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சிடுறாரு. ஈத்தன் 2 மாதிரியே சீனை போட ஆரம்பிக்கிறாரு. அது தெரியாம சோஃபியும் இவரை ஈத்தன் 2னே நம்புறாங்க. அப்படியே மெதுவா பக்கத்துல வந்து, நேத்து நீ சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, எங்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. இவருக்கு தான் தெரியாது, ஏன்னா உள்ள இருக்கிறது நம்ம ஒரிஜினல் ஈத்தனு, பொதுவா அடிச்சு விடுவோம் அப்படின்னு நான் என்ன சொல்லியிருந்தாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பேன், உனக்கே தெரியும்ல. ஸோ அப்புறம் சோஃபி வந்து ஈத்தன் 2 கூட க்ளோஸா இருக்கிறதா நினைச்சு ஒரிஜினல் ஈத்தன் கூட தான் அவங்க க்ளோஸா இருக்காங்களே. ஸோ அப்புறம் சோஃபி கெஸ்ட் ஹவுஸை விட்டு அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஈத்தனும் ஆள் அப்படியே சோகமா கார் கிட்ட போறாரு. ஏன்னா நம்ம ஒய்ஃபுக்கு நம்மளை விட அந்த ஈத்தன் 2 தான் ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுறாரு இவரு. அப்புறம் கார் எடுத்துக்கிட்டு கடைக்கு போயிட்டு வர மாதிரியே சீனை போட்டு மெயின் ஹவுஸ்க்கு வராரு. உள்ள எதுவும் தெரியாத மாதிரி சோஃபி கம்முன்னு இருக்காங்க. என்ன கடைக்கு போயிட்டு வரேன்னு சொன்ன, எதுவும் வாங்கிட்டு வரலையா, இல்ல கடை க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு ஆளு சோகமாவே இருக்காரு. சோஃபி வந்து கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிட்டு வர மாதிரி நம்ம ஈத்தனுக்கும் டர்ன் வரும்ல, அப்படி இவர் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள போறாரு. ஆனா அங்க வந்து அந்த சோஃபி 2 கூட பேசவே மாட்டாரு, அந்த சோஃபி 2 மட்டும் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்களே. உனக்கு நான் வேணா மோமோஸ் செஞ்சு தரட்டுமா அப்படின்னு கேட்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அதோட இங்க இருக்கிற நீ உண்மை கிடையாதுன்னு எனக்கு தெரியும், நீ என்னது ரோபோட்டா இல்ல ஆவியா என்னன்னு சொல்லி தொலையன், அதோட என்ன மாதிரியே இருக்கிற ஒருத்தன் என் ஒய்ஃபை ஆட்டையை போட்டுருவான் போல, எது எப்படியோ இன்னும் ஒரு வாரம் தான் நாங்க இங்க இருக்க போறோம். இதை கேட்ட அந்த சோஃபி 2வும், நல்லா பேசுற, ஆனா ஒரு வாரம்லாம் வாய்ப்பே கிடையாது, ஏன்னா உன்னோட ஒய்ஃபை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவ இங்கேயே அவன் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுவா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம ஈத்தனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவர் வெளியே வந்துட்டாரு. அடுத்தது கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள நம்ம சோஃபி தான் போவாங்களே. அப்படி சோஃபி போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளியே வராங்க. இத மெயின் ஹவுஸோடைய விண்டோல இருந்து நம்ம ஒரிஜினல் ஈத்தன் பாத்துக்கிட்டு இருக்காரு. கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க சோஃபி. நேரா மெயின் ஹவுஸ்க்கு வருவாங்கன்னு பார்த்தா திரும்பவும் கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளேயே போறாங்க. இத பாக்குற நம்ம ஈத்தனுக்கு வெறி தலைக்கு ஏறுது. சோ நேரா இவரும் பின்னாடியே கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள போக ஒரே நேரத்துல இவங்க உள்ள போயிடுறாங்க. இப்ப கெஸ்ட் ஹவுஸ்ல இவங்கள மாதிரியே இருக்கிற ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஒரிஜினல் சோஃபியும் ஒரிஜினல் ஈத்தனும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, வெளியே வந்துட்டல, நேரா வீட்டுக்கு வராம திரும்பதுக்கு உள்ள வந்த, அவ்வளோ கேக்குதோ உனக்கு, ஈத்தன் ஒழுங்கா வார்த்தையை யூஸ் பண்ணு, நான் அப்படிதான் பேசுவேன், நீ பண்ற வேலைக்கு நான் பண்றதெல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல, இங்க இருக்கிறது ஒன்னும் நான் கிடையாது புரியுதா, என்ன மாதிரியே இருக்கிற வேற ஏதோ ஒண்ணு, அது கூட போய் பழகிக்கிட்டு இருக்க இப்படின்னு இவரு திட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா சோஃபிக்கு என்ன கவலைனா, நீ இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கியே, திரும்ப அது வரலன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏண்டி உனக்கு இப்ப கூட அதுங்கள பத்தி தான் கவலையா, இங்க பாரு ஒரு வாரத்துல இங்க இருந்து கிளம்பி போயிடுவோம், அதுக்கப்புறம் எப்படி பாப்ப, என்ன லெட்டர் போடுவியா, எது ஒரு வாரத்திலயா, நான் இங்க தான் இருக்க போறேன், நான் வீட்டுக்கெல்லாம் வரல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம ஈத்தனு ஷாக் ஆகுறாரு. அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே மெயின் ஹவுஸ்க்குள்ள போறாங்க. பார்த்தா அகைன் ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள இருந்த
வந்த இவங்கள மாதிரியே இருக்கிற அந்த ஈத்தன் டூவும் சோஃபி டூவும் இப்ப மெயின் ஹவுஸ்க்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரிஜினல் ஈத்தனும் கண்டிப்பா இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்ல, ஈத்தன் டூவும் முன்னாடி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம், நாங்க உண்மைதான், அதோட நல்லா பசிக்குது, இன்னைக்கு டின்னருக்கு நல்லா சமைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்து சமைச்சு டின்னருக்கு ஒன்னா உட்காந்து சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஈத்தனும் அந்த ஈத்தன் டூ கிட்ட இங்க என்னதான் நடக்குது, நீங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, ஈத்தன் டூவும் சொல்றாரு, ஒரு கொரில்லாவை கொண்டு வந்து இருட்டான ஒரு ரூம்ல வச்சிருவோம், அது இருட்டை மட்டும் தான் பாக்குது, ஒரு வெளிச்சம் கூட இல்ல, திடீர்னு லைட் ஆன் ஆகுது, கொரில்லாவால அந்த ரூமை நல்லா தெளிவா பார்க்க முடியுதுன்னு வச்சுப்போம். இப்ப அந்த கொரில்லாவுக்கு இந்த லைட் எப்படி ஆன் ஆச்சு, கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது, கரண்ட்டை கண்டுபிடிச்சது யாரு, இதெல்லாம் தேவையா, அதெல்லாம் கிடையாது, இருட்டா இருந்த ரூம் வெளிச்சமாயிடுச்சு, அதனால அது சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதான். சோ நீ கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் அப்படின்னு அந்த ஈத்தன் டூவும் சொல்லுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஒரிஜினல் சோஃபியும் சோஃபி டூவும் வந்துட்டு பிளேட் கலர் இடத்துல இருக்காங்க. அப்போ ஒரிஜினல் சோஃபி வந்து ஈத்தன் டூ எதுவும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவானா, உடனே சோஃபி டூவும் எது ஈத்தன் டூவா, இல்ல இல்ல என்னோட ஹஸ்பண்ட் ஈத்தன், அவர் எதுவும் ஷேர் பண்ணுவாரா அப்படின்னு மழுப்புறாங்க. நம்ம ஒரிஜினல் சோஃபிக்கு அவங்க புருஷன் எக்கேடு கெட்டு போனாலும் கவலை இல்ல போல, இந்த ஈத்தன் டூ வந்துட்டு சோஃபி டூ கூட ஏதாவது இவங்கள பத்தி ஷேர் பண்ணுவாரான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சு எல்லாருமே ஒன்னா கார்டு கேம்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த ஈத்தன் டூ நம்ம ஒரிஜினல் சோஃபியா ஆளு லுக்குலாம் விடுறாரு. நம்ம ஒரிஜினல் ஈத்தனும் பயங்கரமா கடுப்பாகிறாரு. அப்புறம் ஈத்தனும் ஈத்தன் டூவுமே கார்டு கேம் விளையாடுறாங்க. ஆனா ஈத்தன் டூ வந்து சீட் பண்ணி வின் பண்றாரு. பாத்தியா நீ தோத்து போயிட்ட அப்படின்னு ஈத்தன் டூ கலாய்க்க, ஆமா நான் தோத்து போயிட்டேன், ஏன்னா நீ ஏமாத்துறியே, பயங்கரமான ஏமாத்துக்காரன் தானே நீனு அப்படின்னு நம்ம ஈத்தன் சொல்ல, உடனே ஈத்தன் டூவும் எது நான் ஏமாத்துக்காரனா, உன் அளவுக்குலாம் ஏமாத்துக்காரன் கிடையாது நானு, நீ ஏமாத்துனதை நான் சொல்லட்டுமா சோஃபி கிட்ட அப்படின்னு ஈத்தன் டூ சொல்ல, சோஃபியும் என்ன ஆச்சு, எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அன்னைக்கு ஒரு நாள் கடைக்கு போயிட்டு வரேன்னு வெளியே போனால இந்த ஈத்தனு கடைக்கெல்லாம் போகல, சுத்தி வந்து கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள என்ன மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் இப்படின்னு ஈத்தன் டூ சொல்ல, நம்ம ஒரிஜினல் ஈத்தனும் என்னது ஒன்ன மாதிரி நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், டேய் நான் தான்டா ஒரிஜினல், நீ தான் என்ன மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா இதை கேட்ட நம்ம சோஃபியா வந்து அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஈத்தன் டூவும் இங்க பாரு சோஃபி சோகமாயிட்டா, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போ அப்படின்னு ஈத்தனை வெளியே போக சொல்ல, ஈத்தனும் நான்லாம் போக மாட்டேன், இவன் என்னோட ஒய்ஃப், ஆனா சோஃபியே சொல்றாங்க ஈத்தன் ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போ அப்படின்னு. அதனால ஈத்தனும் அப்படியே சோகமா ஆள் அங்க இருந்து வெளியே வராரு. இந்த விஷயங்கள்லாம் நடக்க காரணம் யாரு, அந்த தெரபிஸ்ட் தான். ஏன்னா அவரு தான் இந்த ரெசார்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பி விட்டாரு. அவனை விட்டு கிளின்னு கிளிக்கணும்ட்டு கால் பண்றாரு, பார்த்தா லைனே போகவே இல்லை. அப்படியே நம்ம ஈத்தன் திரும்பி பார்க்கும்போது ஒரு ஸ்டூடியோ ரூம் மாதிரி ஒன்னு இருக்கு, அது என்ன வித்தியாசமா இருக்கேன்ட்டு ஆளு உள்ள போய் பார்க்கும்போது தான் அங்க ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, அதுல இந்த ரெசார்ட்டுக்கு வந்த கப்புள்ஸோடைய நேம்லாம் போட்டிருக்கு. நம்ம ஈத்தனும் ஈத்தன் சோஃபியோடைய நேம் இருக்கா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி எதையும் காணோம், ஒருவேளை யாராவது டெலிட் பண்ணிருப்பாங்களோன்னு ட்ராஷ்ல போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்பொழுது அங்க இவங்களுடைய நேம் போட்ட ஃபோல்டர் இருக்கு. அதை ஓபன் பண்ணா உள்ள சில ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. இவரு பிளே பண்ணும் பொழுது யாரோ ஒரு 2 பேரு, நான் ஈத்தன், நான் சோஃபி, நான் ஈத்தன், நான் சோஃபி அப்படின்னு யாரோ 2 பேர் அப்படியே அவங்க வாய்ஸ் சேஞ்ச் ஆகி நம்ம ஈத்தன் சோஃபியோடைய வாய்ஸுக்கு மாறுது. கண்டிப்பா அது ஈத்தன் டூவும் சோஃபி டூவா தான் இருக்கணும். நம்ம ஈத்தனுக்கு ஒன்னும் புரியல, என்னடா இது அப்படின்னு குழம்பி போயிருக்காரு. அதுக்கப்புறமா கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற டேப், இதுக்கு முன்னாடி இந்த ரெசார்ட்டுக்கு வந்தவங்க எல்லாம் ரிவ்யூ போட்டிருப்பாங்கல்ல, அதை 1 by 1 பார்க்கும்போது தான் நம்ம சோஃபியும் ஈத்தனும் இருக்கிற மாதிரியான போட்டோ இருக்கு. இந்த ரெசார்ட்டுக்கு வந்து எங்களோட காதல் திரும்பவும் மலர்ந்துருச்சு அப்படின்னு இவங்க ரிவ்யூ கொடுத்த மாதிரி இருக்கு. ஆனா போட்டோ நல்லா செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த போட்டோல இருக்கிறது நம்ம ஈத்தனே கிடையாது, ஈத்தன் டூ தான். சோ நம்ம ஈத்தனும் ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு புரிஞ்சு வேகமா கெஸ்ட் ஹவுஸ் விட்டு வெளியே போக ட்ரை பண்றாரு. அவரால் கதவை திறக்கவே முடியல, ஃபுல்லா லாக்ல இருக்கு. இவர் கத்துற சவுண்ட் எதுவும் வெளியே கேட்கல, ஆனா வெளியே பேசுறவங்களுடைய சவுண்ட்லாம் உள்ள கேக்குது. நம்ம சோஃபி வந்து ஈத்தன் டூ கூட ரொம்ப ஜாலியா இருக்காங்க போல, சிரிக்கிற சவுண்ட்லாம் கேக்குது இவருக்கு. ஸோ அப்படியே ஆளு சோகமா அங்கேயே தங்கிடுறாரு. அடுத்த நாள் ஆகுது, கதவை திறந்துக்கிட்டு நம்ம சோஃபி வராங்க. சோஃபி நீ வந்துட்டியா அப்படின்னு ஈத்தன் சொல்ல, நான் ஒன்னும் சோஃபி கிடையாது, நான் சோஃபி டூ அப்படின்னு சொல்றாங்க. சரி என்னோட ஒய்ஃப் எங்க அப்படின்னு கேட்க, எல்லாமே தப்பா நடக்குது, ஈத்தன் டூவுக்கு ஒரிஜினல் சோஃபியா தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நம்ம ஈத்தனும் ஐயோ யாரு கூட இருக்கா எனக்கு ஒன்னும் புரியலன்னு கேட்கும்போது தான் சோஃபி டூ எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்றாங்க. ஆக்சுவலா என்னன்னா இவங்க தங்கி இருக்காங்களே இந்த ரெசார்ட், இந்த ரெசார்ட்ல வித்தியாசமான ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னா இங்க வர கப்புள்ஸை அது கேப்சர் பண்ணிடுது. இந்த ரெசார்ட்டோடைய கெஸ்ட் ஹவுஸ்லயே அந்த கப்புள்ஸ் வந்து மாட்டிப்பாங்க, அதை விட்டு அவங்களால வெளியே வரவே முடியாது. அவங்க அங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த ரெசார்ட்டுக்கு வேற ஒரு புது கப்புள்ஸ் வருவாங்கல்ல, அந்த கப்புள்ஸ் மாதிரியே ஆல்ரெடி கெஸ்ட் ஹவுஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற ஆளுங்க உருவத்தையும் குரலையும் மாத்திடுவாங்க. இந்த ரெசார்ட்டோடைய கெஸ்ட் ஹவுஸ்ல ஆல்ரெடி ஒரு கப்புள்ஸ் இருந்திருப்பாங்க, ஆனா அவங்க அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க. நல்ல வேலையா நம்ம ஈத்தனும் சோஃபியும் அந்த ரெசார்ட்டுக்கு வரவே ஈத்தன் சோஃபி மாதிரியே அந்த கப்புள்ஸ் உருவத்தை மாத்திக்கிறாங்க. ஈத்தன் கெஸ்ட் ஹவுஸ்
ஹவுஸ்குள்ள வரும்பொழுது சோஃபி 2 அங்க வருவாங்க. ஈத்தன் கூட நல்லா பேச்சு போட்டு மயக்க ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் சோஃபி வரும்பொழுது ஈத்தன் 2 வந்துட்டு மயக்க ட்ரை பண்ணுவாரு. சோ இப்படி கப்பிள்ஸுக்கு இடையில சண்டைய மூட்டி விடுவாங்க. எப்படி நம்ம ஈத்தனுக்கும் சோஃபிக்கும் இடையில சண்டை பெருசாச்சோ அதே மாதிரி எந்த அளவுக்கு அந்த கப்பிள்ஸ்குள்ள சண்டை பெருசாகுதோ அந்த அளவுக்கு கெஸ்ட் ஹவுஸ்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த போலியான கப்பிள்ஸாலையும் வெளியே வர முடியும். சோ இப்ப பிளான் என்னன்னா ஈத்தன் 2 சோஃபி 2 இவங்க 2 பேரும் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி வெளி உலகத்துல அவங்க ஈத்தனாவும் சோஃபியாவும் வாழ்வாங்க. நம்ம ஒரிஜினல் ஈத்தனும் சோஃபியும் இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல மாட்டிப்பாங்க. இப்ப இவங்க தப்பிக்கணும்னா அடுத்ததா இன்னொரு கப்பிள்ஸ் வந்து அவங்க உருவத்துக்கு இவங்க மாறி அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி அவங்கள மாட்ட விட்டு இவங்க தப்பிக்கணும். இப்படி ஒரு லூப் மாதிரி ஒவ்வொரு கப்பிள்ஸா இந்த வலையில மாட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்படிதான் இப்போ நம்ம ஈத்தனும் சோஃபியும் மாட்டிக்கிட்டாங்க. ஆனா இப்ப சோஃபி 2 வந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா பிளான் படி ஈத்தன் 2வும் சோஃபி 2வும் தான் இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். ஆனா அந்த ஈத்தன் 2க்கு வந்து ஒரிஜினல் சோஃபியா ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இந்த சோஃபி 2வும் கடுப்பாகுறாங்க. ஏன் கூட எஸ்கேப் ஆவான்னு பார்த்தா உன்னோட ஒய்ஃப் ஒரிஜினல் சோஃபி கூட கிளம்பாம ரெடி ஆயிட்டான். இங்க இருந்து 2 பேரால தான் தப்பிக்க முடியும். நாங்க போலனாலும் பரவாயில்ல, நீ உன்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு எஸ்கேப் ஆகு அப்படின்னு சோஃபி 2வே வந்து நம்ம ஈத்தனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. சோ அப்புறம் சோஃபி 2 வந்து எதுவும் தெரியாத மாதிரி மெயின் ஹவுஸ்க்கு வராங்க. அங்க வந்து ஈத்தன் 2வும் நம்ம ஒரிஜினல் சோஃபியும் இருக்காங்க. ஏன்னா இவங்க ஹைக்கிங் போக போறாங்களாம். நம்ம சோஃபி 2க்கு வந்து ஷூஸ் இல்ல, நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரிஜினல் சோஃபி இந்த சோஃபி 2வை கூட்டிட்டு மேல போறாங்க. சோ ஒரிஜினல் சோஃபி பாத்ரூம் கதவை திறக்க அங்க நம்ம ஒரிஜினல் ஈத்தன் இருக்காரு. ஈத்தனும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாரு. இந்த நேரத்துல அந்த சோஃபி 2 இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரிஜினல் சோஃபி மாதிரியே அச்சு அசலா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே கீழே ஈத்தன் 2வை பார்க்க போறாங்க. சோ ஈத்தன் 2 என்ன நினைக்கிறாருன்னா வந்தது வந்து ஒரிஜினல் சோஃபின்னு நினைக்கிறாரு. ஆனா அது சோஃபி 2. சோ சோஃபி 2வும் ஒரிஜினல் சோஃபி மாதிரியே அந்த சோஃபி 2 இங்கேயே இருக்கட்டும், நம்ம 2 பேரும் இங்க இருந்து போலாம் அதானே அப்படின்னு கேட்க ஈத்தன் 2வும் ஆமா சோஃபி 2 எனக்கு வேணாம், நீ தான் எனக்கு வேணும்னு சொல்ல, அவனை எனக்கு தெரியும்டா நீ இப்படிதான் பேசுவேன்ட்டு, நான் ஒரிஜினல் சோஃபி கிடையாது, நான் சோஃபி 2ன்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரிஜினல் சோஃபி எங்க அப்படின்னு இவர் கத்திக்கிட்டே வேகமா மேல பாத்ரூமுக்கு போறாரு. அங்க ஒரிஜினல் ஈத்தன் கூட தான் அந்த சோஃபி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மள மாதிரியே இங்க இருந்த கப்பிள்ஸ் தான் அவங்க நம்மளோட உருவத்துக்கு மாறி இப்ப நம்ம 2 பேரையும் பிரிச்சு அவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. சொன்னா கேளு சோஃபி, நம்ம இங்க இருந்து போய் ஆகணும், இல்லனா இங்கேயே மாட்டிப்போம். அன்னைக்கு அந்த ஈத்தன் 2 சொன்னால அந்த கொரில்லா எக்ஸாம்பிள், நம்ம அந்த கொரில்லா மாதிரி தான், இங்க இருக்கிற எதுவும் நமக்கு புரியாது அப்படின்னு எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா சோஃபி கேக்குற மாதிரி இல்ல. டக்குனு அந்த இடத்துக்கு ஈத்தன் 2 வந்துடுறாரு. ஈத்தன் 1 புடிச்சு சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க 2 பேருமே. நம்ம சோஃபியும் ப்ளீஸ் சண்டையை நிப்பாட்டுங்க அப்படின்னு தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஈத்தன் 2வும் இங்க பாரு, இவன் கூட வாழ்ந்தனா உன் வாழ்க்கை ஃபுல்லா நரகமா தான் இருக்கும், நான் உங்ககிட்ட எவ்வளவு பாசமா இருந்தேன், என் கூட வா நம்ம இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ஈத்தன் 2 கூப்பிட, ஆனா ஒரிஜினல் சோஃபி வந்து கொஞ்சம் தயங்குறாங்க. உடனே ஈத்தன் 2 நீங்க இக்கட கெட்டு போங்க, நான் இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு ஆளு வேகமா இந்த ரெசார்ட்டை விட்டு வெளியே போக ட்ரை பண்றாரு. பின்னாடியே எல்லாருமே வராங்க. இங்க ஈத்தன் 2வும் வேகமா தப்பிக்க ட்ரை பண்ணும்போது கண்ணுக்கே தெரியாத ஒரு ஃபோர்ஸ்ல மோதி அப்படியே ஆளு கீழே விழுந்துடுறாரு. ஏன்னா இந்த ரெசார்ட்டை விட்டு 2 பேரா தான், ஒரு கப்புள்ஸா தான் வெளியே போக முடியும். சோ ஈத்தன் 2வும் கீழே விழுந்துடுறாரு. சோஃபியும் சோஃபி 2 அங்க வராங்க. ஈத்தனும் இங்க இருந்து நம்ம போகலாம் அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம சோஃபியும் சோஃபி 2வும் ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரு சோஃபி யாரு சோஃபி 2னே தெரியல. ஆனா கரெக்டா நம்ம சோஃபி வந்து மனசு மாறி நம்ம ஈத்தன் கிட்ட வராங்க. சோஃபி 2 வந்து அப்படியே கீழே விழுந்து போயிருக்கிற ஈத்தன் 2வையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதேனவோ நமக்கு நம்ம ஒய்ஃப் கிடைச்சிட்டா அப்படின்ட்டு ஈத்தனு சோஃபியை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. நடந்த இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த தெரபிஸ்ட் தான். போய் அவரை பார்த்தா ஆபீஸே காலியாகி இருக்கு, எங்க போனாருன்னே தெரியல. எதேனவோ நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழ்றாங்க. சோஃபியும் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. நம்ம ஈத்தனும் தப்பு பண்ணாம சோஃபி கூடவே சந்தோஷமான ஒரு லைஃபை வாழ்றாரு. சோஃபியும் வந்து சரி நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இவரும் வந்து ரொம்ப ஹாப்பியா ஆள் அப்படியே பெட்டை விட்டு எழுந்துகிட்டு இருக்காரு. டக்குன்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கத்திக்கிட்டு ஆள் ஓடுறாரு. இந்த இடத்துலயே இந்த கதை முடியுது. ஸோ கடைசியா என்ன ஆகிருக்கும் அப்படின்னா, சமைக்க போனாங்கல்ல சோஃபி, அவங்க பேக்கன் பன்னிக்கறியை சமைச்சிருப்பாங்க. அந்த ஸ்மெல் பண்ணிட்டு தான் இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஆள் ஓடி இருப்பாரு. ஏன்னா கடைசியா இவர் கூட்டிட்டு வந்தது உண்மையான சோஃபி கிடையாது, சோஃபி 2 தான் இவர் கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஏன்னா அந்த சோஃபி 2க்கு வந்து ஈத்தன் 2 கூட வாழ விருப்பமே இல்ல போல. ஏன்னா அவர் தான் வந்து ஒரிஜினல் சோஃபி கூட கிளம்புறதுக்கு ரெடியா இருந்தார்ல. அதனால இந்த நேரத்தை யூஸ் பண்ணி சோஃபி மாதிரியே நம்ம சோஃபி 2 ஈத்தன் கூட வெளியே வந்துட்டாங்க. இப்போ உண்மையான சோஃபியும் ஈத்தன் 2வும் வந்து இன்னமும் அந்த ரெசார்ட்ல அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்களே. அடுத்த கப்பிள்ஸ்க்காக அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட முழு கதை. என்ன உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருந்ததுல. ஸோ இதே மாதிரி நீங்க உங்க பாய் ஃப்ரெண்டையோ இல்ல கேர்ள் ஃப்ரெண்டையோ கூட்டிட்டு ஒரு ரெசார்ட்டுக்கு போறீங்க, இதே மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல உங்களை மாதிரியே ஒரு ஆளை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? மறக்காம அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட உங்க ஃபிலிம் ரோலை
ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.